Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. So இது வந்து என்னோட செகண்ட் வெட்டிங் anniversary vlog தான். நான் ப்ரீவியஸ் டேல இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மர்தானி வச்சிட்டு இருந்தேன். கரெக்ட்டா ஒரு 1/2 hour இல்ல 45 minutes தான் வைப்பேன். என் தன்மிக்க வச்சிட்டு இது வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். So 45 minutesல ரிசல்ட் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கு. எனக்கு யூசுவலாவே நேச்சுரலா வைக்கிற இந்த மர்தானி வந்து பிடிக்காது. கொஞ்சம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஹென்னா கூட கொஞ்சம் பிடிக்கும். பட் நேச்சுரல் மருதானி என் கைக்கு வந்து செட்டே ஆகாது. ஸோ இதுதான் வந்து என் பையனுக்கு நான் எடுத்து வச்சுருக்க அவுட்ஃபிட். அவனுக்கு மேட்சிங் சாக்ஸ் போடலாமா இல்லை இந்த மாதிரி கான்ட்ரரியாக கலர் பேலட்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீச் கலரில் போடலாமான்னு யோசித்தேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் என் பேரனுக்கு வந்து கண்டிப்பாக நீ மேட்சாக தான் போடணும், கலர் பேலட்டு இதெல்லாம் வந்து நீ உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவனுக்கு ப்ரௌன் சாக்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து அவனுக்கு கொண்டு போகக்கூடிய பேகு. ஸோ எனக்கு டைப்பர் பேக்கை விட இந்த மாதிரி ஒரு பெரிய டோட் பேக் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பிகாஸ் நான் எல்லாமே ஆர்கனைஸ்டாக யூட்டிலிட்டி பவுச்லாம் போட்டு தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வாஷ் கிளாத் கொஞ்சம் செட் ஆஃப் 5 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஃபீடிங் கவர், அதுக்கப்புறமா அந்த யூட்டிலிட்டி பவுச்சில் வந்து அவனுடைய மெடிசின் அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கேன். என் மெடிசின் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வேக்சின் போட்டு 5th day. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் எதுவும் ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதில் வந்து தெர்மாமீட்டர் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். பெட் வைப்ஸ், அதுக்கப்புறமா அந்த கிளிக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் மினி ஃபேன் வந்து கம்பல்சரியாக வச்சுருப்பேன். அவனுக்கு கொஞ்சம் ஹேர் அதிகமாக இருக்கும், அதனால் வெளியில் போனாலே ஸ்வெட் ஆகும். ஏசியிலே தவிர அதில் வெளியிலலாம் என்ன அவனுக்கு ரொம்ப கசகசான்னு வரும். ஸோ அதுக்காக அந்த மினி ஃபேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் மாஸ்க் இது எப்போதுமே வந்து என்னோடய பேக்கில் இருக்கும். அந்த மினி ஃபேனுக்கான சார்ஜர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கில் எப்போதுமே நான் வந்து கேரி பண்ணுவேன். ஸோ பேக் வேணால் நான் டோட் பேக் மாற்றிட்டேனே இருப்பேன் தவிர மற்றபடி டோட் பேக்குன்றது வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். கூடவே இந்த ஃப்ளாஸ்க்கும் வந்து எடுத்து வச்சுருவேன். மார்னிங் நான் வந்து வார்ம் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு. ஸோ அது போக இந்த ஹேண்ட் ஹெல்டு பேக்கு இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டச்சப்புக்காக ஒரே ஒரு லிப்ஸ்டிக்கு, அது போக ஆயில் அப்சர்விங் பேப்பர், பிளாட்டிங் பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஃபோன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்லாம் வந்து இந்த பேகு, இந்த யூட்டிலிட்டி பவுச்சாக இருக்கட்டும், இந்த லிப்ஸ்டிக், இது எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அமேசானில் வந்து ப்ரைம் டே சேல் போயிட்டுருக்கு. July 12, 13, 14 தான் இந்த சேல் வந்து இருக்கும். ஸோ இந்த சேலில் 50 to 80% வரைக்குமே பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் ஆஃபரில் இருக்கும். 1500+ டாப் பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் போயிட்டு குயிக்காக உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போதே. அண்ட் இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதான் வந்து நாளைக்கு நான் போட போகிற அவுட்ஃபிட். இது வந்து ஒரு ஃபீடிங் மேக்ஸி, அதுக்கு மேட்சிங் துப்பட்டா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து மேக்கப் வீடியோலாம் நான் ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோவே நான் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த கிளிப்பிங்லேருந்து நீங்கள் வந்து அந்த பழைய வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி ஹேரெல்லாம் செட் பண்ணிவிட்டு என் பையனையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ மார்னிங் வந்து அரௌண்ட் ஒரு 8:30 கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. 9:15 கிட்ட தான் வந்து கிளம்பியிருப்போம் நம்ம. ஸோ வெளியில் போய் சாப்பிட்றது தான் பிளானாக இருந்துச்சு. பட் கிளம்புறதுக்கு லேட் ஆனதுனால வீட்லேயே வந்து லைட்டாக டிஃபன் பண்ணியாச்சு. நான் வந்து மார்னிங்கில் மதர் ஹார்லிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த மதர்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா காரில் ஜாலியாக போயிட்டே இருந்தோம். என் பையன் வந்து நல்லாவே தூங்கிட்டான். தூத்துக்குடிக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணுறாங்க காரில். சிவன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகிறதா பிளான் இருக்குது. ஸோ சிவன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற ஷாப்பிங் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ போயிட்டு அவங்கள மீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து சேம் கலரில் மேட்சிங் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து அவங்களுக்கே தெரியாது. நான் அவங்களுக்கு ஷர்ட் மட்டும் போட்டு விட்டுட்டேன். ஷர்ட்டு, கூலர்ஸ் இதெல்லாமே கிஃப்ட் மாதிரி ப்ரீவியஸ் டேவே நான் வந்து போட்டு விட்டுட்டேன் அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி. நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா தன்மிக்கோட ஷர்ட்டு, அவனுடைய அவுட்ஃபிட் எதுவுமே நான் அவங்களுக்கு காமிக்கவே இல்லை. கிளம்புனது ஃபோட்டோ எதுவுமே கூட ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க நேரில் பார்க்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்ததும் வந்து செம்ம ஹாப்பி, ஹஸ்பண்டும் சரி அத்தையும் சரி. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அத்தை பூ கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. எங்கள் அத்தை எப்போயுமே வந்து எனக்கு பூ கோர்த்து கொண்டு வருவாங்க, கெட்ட கூட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக குண்டாக உருட்டி வந்து பூ கோர்த்து கொண்டு வருவாங்க. ஸோ அதையும் அதே மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. காவியாக்கம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் கோயிலே வச்சு பூவெல்லாம் வச்சாச்சு. ஸோ ஒய் பர்டிகுலராக சிவன் கோவில் அப்படின்னா எங்களுக்கு மேரேஜ் ஆனதும் வந்து ஒரு சிவன் கோவிலில் தான். ஸோ அதனால் வந்து சென்டிமெண்டலாக வந்து ஆனிவர்சரி அப்போது சிவன் கோயிலில் இருக்கிற மாதிரி வந்து செட் ஆகிருச்சு. லாஸ்ட் ஆனிவர்சரிக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆன கோயிலுக்கே நாங்கள் வந்து போயிருந்தோம். பட் இந்த ஆனிவர்சரிக்கு நான் இங்கே இருக்கிறனால தூத்துக்குடியில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். சாமி நல்லபடியாக திருப்தியாக வந்து கும்பிட்டாச்சு. கோவில் பிரகாரம் செம்ம நீட்டாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா அமைதியாக இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெஷல் பார்ட்டே. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க.
டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் வந்து. ஸோ சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு பிரகாரத்தில் எப்பயும் உட்காருவோம்ல கோயிலுக்கு போனால், அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சடனாக இந்த ஒரு பேக்கேஜ் எடுத்து வெளியில் நீட்டுறாங்க, கிஃப்ட்டு உனக்கு அப்படின்ட்டு. எனக்கு செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அப்புறம் நான் அதை வாங்கிட்டு வந்து ஹாப்பியாக பிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு நீ நினைக்கிற, கிஃப்ட் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு கேட்டே இருந்தாங்க. எனக்கு ஐடியா இல்லையே அப்படின்னு நினச்சேன். நீளமாக இருக்கிறதுனால வாட்சாக இருக்குன்னு நினச்சேன். பட் வாட்ச்னால் இப்படி இருக்காது, நல்லா ஃபோல்டு பண்ணி அழகாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸ்லலாம் கொடுப்பாங்க. இது நீளமாக இருக்கேன்னு பார்த்தா ஏதோ ஒரு கோல்டு கிஃப்ட்டு பார்த்தா. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது காது மாட்டி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா. அது வந்து காது மாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஒரு மாதிரி நல்ல க்யூட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஜூமிங்கில் காமிச்சிருக்கேன் அந்த காது மாட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நான் மேரேஜ் ஆன புதுசில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, சும்மா ரேண்டமாக ஒரு பொண்ணு காதில் இது போட்டிருந்துச்சு, உனக்கு இது மாதிரி நான் வாங்கி தட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அப்போ நான் வந்து பெருசாக எடுத்துக்கலாம், சரி ஓகே வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதை ஞாபகம் வச்சு ஆனிவர்சரி கிஃப்ட் பண்ணது வந்து இன்னுமே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ அதை அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி அத்தை இங்கேயே போட்டுரு நல்ல டைமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி எங்கள் அத்தை ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து போட்டாச்சு ஒரு வழியாக காதில். ஆக்சுவலி எங்கள் அத்தை வந்து செம்ம ஸ்வீட்டு. எங்கள் அத்தை அப்புறம் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் வந்து இந்த காது மாட்டி போய் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. எனக்கு இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ இவளுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பியாக அதை போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதுரைக்கு வந்து போக போகிறோம், தூத்துக்குடியில் இருக்க சின்னதுரைக்கு. ஸோ இப்போ 2 கார் இருக்கனால எங்கள் காரில் வந்து அப்பா ட்ரைவ் பண்ணுறாங்க, காவியா ஃப்ரண்ட்டில் இருக்கா, நானும் என் ஹஸ்பண்டும் தம்பியும் பின்னாடி இருக்கிறோம். அந்த காரில் வந்து அத்தை அம்மா வந்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து தூத்துக்குடி கேசி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தூத்துக்குடியில் என்னென்ன அரௌண்ட் இருக்கிறவங்களுக்கு. நாங்கள் வந்து கோல்டு வாங்குறதா இருந்தால் மேக்ஸிமம் இந்த கடையில் தான் வாங்குவோம். என்னுடைய வெட்டிங் ஜுவல்லரி எல்லாம் மோஸ்ட்லி இங்கே தான் வாங்கினது. இப்போ நான் போட்டிருக்க ஜிம்கியாக இருக்கட்டும், நான் போட்டிருக்க அந்த குட்டி ஹாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே தான் வாங்கினது. கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆல்சோ அதை தாண்டி வந்து சென்டிமெண்டல் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கடை தான் இது. ஸோ அங்கே போயிட்டு ஹாரம் இதெல்லாமே வந்து போட்டு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய கடைகளில் வந்து இந்த வேஸ்டேஜ் மற்ற இந்த இதெல்லாமே வந்து நம்ம பார்கெயின் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது, கொஞ்சம் பார்கெயின் பண்ணலாம். அது ரெகுலராக எடுத்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெகுலராக இங்கே தான் எடுக்கிறது. இந்த ஹாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு மேட்சிங்காக வந்து நெக்லஸும் அவங்க வந்து வச்சு காமிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக இந்த காம்போவாகவே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீன்மேல் இது பார்க்குறதுக்குள்ளே என் பையன் வந்து அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கப்பே 2 வாட்டி வந்து அழுதுட்டான். ஸோ ஃபீடிங் ரூம் இருக்கான்னு கேட்டேன். அவங்க வந்து பக்கத்துலேயே ட்ரெஸ் கடை இருக்குது, ஸோ அங்கே இருக்க ட்ரையல் ரூமில் தான் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து 2 வாட்டி அவனை தூக்கிட்டு அங்கே போயிட்டு வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். அவன் வந்து நல்லா தூங்கிட்டே தான் இருந்தான், பட் இடையில ஃபீடுக்கு மட்டும் வந்து அழுதான். இதே வீட்டிலனா நம்ம வந்து டக்குன்னு எடுத்து ஃபீட் பண்ணிடலாம் அவன் லைட்டாக அழுகிறதுக்குள்ளே. பட் இது இங்கே வந்து இங்கேருந்து அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபீடிங் ட்ரையல் ரூமுக்கு போய் அங்கே ஃபீட் பண்ணுறதுக்குள்ளே அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அழுதுட்டான். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ட்ரையல் பார்த்தேன். இதுவுமே ஒரு ஆன்டிக் பீஸ் தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து 3 பவுன் என்னமோ தான் சொன்னாங்க, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் என் பட்ஜெட் தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அதை எடுக்கலை. ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் பானு பிருந்தாவன் இருக்குது. அங்கே தான் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்தோம். காலையில் கோயிலுக்கெலாம் போயாச்சு அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து மதியம் நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பானு பிருந்தாவன் வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி அங்கே வந்து பெருசாக கூட்டம்லாம் இல்லை. அதனால் உள்ளே ஏசி ரூமில் போய்ட்டு உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு. ஸோ அந்த டைமில் அவன் கொஞ்சம் அழுதான் என் பையன். ஸோ அந்த டைமில் ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த ஃபீடிங் கவர் ஒன்று எடுத்து வச்சலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபீடிங் கவர் இதெல்லாமே என்னோடய பேபி எசன்ஸ் எல்லாத்தையுமே பற்றி நான் தனி வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி டே அப்படி தான் முடிஞ்சது. வீட்டுக்கு அப்புறம் ரிட்டன் ஆயாச்சு. வீட்டுக்கு வரதுக்கே வந்து அரௌண்ட் 5 o'clock ஆகிடுச்சு. எங்கள் அத்தை வந்து அப்படியே அங்கே போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் என் கூட இங்கே திருச்செந்தூருக்கு வந்துட்டாங்க. எங்கள் அத்தை வந்து உசிலம்பட்டிக்கு போயிட்டாங்க. அண்ட் என் ஹஸ்பண்டும் நானும் வந்து அன்றைக்கி செம்ம டயர்டாக இருந்தோம். அதனால் இது வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது ஆனிவர்சரி அன்றைக்கி வாங்கின கேக்கை நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து கட் பண்ணோம். ஏன்னா ஆனிவர்சரி அன்றைக்கே வந்து ஹெவியாக சாப்பிட்டு பயங்கர ஃபுல் லோடில் இருந்தோம். அதனால் கேக்லாம் எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியாது அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சதும் அப்படியே 2 பேரும் செம்ம டல்லாக ஸ்லீப்பி ஃபேஸ்லேயே இருக்கும். ஸோ இப்படியே வந்து கேக் கட் பண்ணிட்டோம். ஏன்னா அவன் நைட்டு தூங்குறதுக்கு 2 o'clock ஆக்கிட்டான். ஸோ அதனால் எப்போயுமே வந்து மார்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக டல்லாக தான் இருப்போம். இது வந்து ஹோம்மேட் கேக் எங்கள் நெய்பர் ஆண்டி செய்வாங்க. ப்ரௌனி மற்ற ஐஸ்கிரீம் கேக் இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே இந்த ஐஸ்கிரீம் கேக்கையும் கட் பண்ணி வந்து முடிச்சுட்டு எங்கள் டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செம்ம சூப்பராக போச்சு செகண்ட் ஆனிவர்சரி. ஸோ லாஸ்ட் இயர் திஸ் டே ஹி வாஸ் இன்சைட் ஆஃப் மீ, பட் எங்களுக்கு அது தெரியவே இல்லை. பட் திஸ் இயர் அவன் வந்து எங்கள் கையில் இருக்கிறான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஆனிவர்சரி வந்து
ஒரு மறக்க முடியாத ஆனிவர்சரியாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, பட் அதை விட இப்போ வந்து பையனோட செலிப்ரேட் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? அண்ட் எங்கள் ஆனிவர்சரி வந்து இப்படி தான் செம்ம சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கான ப்ராடக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.